மீனராசிக்கு இந்த ஆண்டு என்ன யோகம் அப்படின்னா, ஆண்டு பிறக்கும் போதே இவங்க பாக்கியாதிபதி செவ்வாய் ராசியில வந்து உட்கார்றாங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு 3ஆம் நபரால் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ வெளிநாட்டுல போய் படிக்கிற யோகம், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம், கல்யாணம் நல்லபடியாகிற யோகம், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர யோகம், பெரிய பொருளாதார வளர்ச்சி, அந்த குரு சனியுடைய சேர்க்கை கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது வந்து ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்களில் ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் வந்து காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி வந்து தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில் புதன் பகவான், அதாவது குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு, அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்தில் வந்து கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த ஆண்டு நமக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அந்த லோனை கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்விடிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்விடிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி, நல்ல லாபம் சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்கள்ல எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலே இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சார், மீன ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்கு? பிரவீன், மீனராசியை பற்றி பேசும்போதே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது 7.5 சனி எங்களுக்கு பிடிச்சிருச்சு. மீனராசிக்காரங்களே பயப்படுறாங்க. 7.5 சனியில மாட்டிக்கிட்டோம் சார், லைஃப் அவ்வளோதான் சார்ங்கிறாங்க. மீனராசிக்காரங்க அப்படி பயப்படலாம் தேவையில்லை. 7.5 சனி யாரை பாதிக்கும்? எல்லாரும் 7.5 சனி பாதிக்குமா? 7.5 சனி வரும்போது யாரும் கல்யாணம் ஆகுறது இல்லையா? நிறைய பேர் கல்யாணம் ஆகுறது. எப்படி நடக்குது? இப்போ கெட்டதை செய்யக்கூடிய சனி எதுக்கு அவர் நல்லதை செய்தாரு? சனி பகவான் மீது எல்லாரும் பழியை தூக்கி வைக்கிறோம். என்ன கெட்டது நடந்தாலும் அவரை மட்டும் தான் சொல்லிடுறோம். மற்ற தசை, புதன் தசை நடக்குது, கெட்டது நடக்கிறது இல்லையா? குரு திசையில் கெட்டது நடக்கிறது இல்லையா? சனி திசை மட்டுமே கெட்டதை தரும் என்பது நம்மளுடைய கற்பனை. 7.5 சனியில ஜென்மச்சனி நடக்கிற போது முன்னேறியவர்கள் பலராக எனக்கு தெரியும். என்னுடைய கிளையன்ட்ஸ் நிறைய பேர் பெரிய பெரிய பொசிஷனுக்கு வரவங்கள நான் பார்த்துருக்கேன். மீனராசிக்கு இந்த ஆண்டு என்ன யோகம் அப்படின்னா,
ஆண்டு பிறக்கும் போதே இவங்க பாக்கியாதிபதி செவ்வாய் ராசியில வந்து உட்கார்றாரு. அப்போ பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துருது. தந்தை வழி உறவுகளோடு சில மோதல்கள் இருக்கும், ஆனால் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. 9ஆம் இடத்தை செவ்வாய் ராசியில உட்கார்றதுனால இவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்துடும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பிசினஸ் நல்லா இருக்கும். இன்னொரு புறம் 7ஆம் இடத்துக்குரிய புதன் ராசியில வந்து உட்காருது. கடந்த கொஞ்ச காலமாவே கணவன் மனைவி கடையில பிரச்சனைகள் இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் நபரால் பிரச்சனை வரும். 3ஆம் நபர்னா கணவன் மனைவியை தவிர வேற யாரா இருந்தாலும் சரி, பெற்ற தாயாக இருந்தாலும் கூட சரி, அடுத்தவங்களால அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ தீரும். அந்த புதன் பகவான் வந்து ராசியில உட்கார்றாரு. அப்போ 7க்குடைய வந்து உட்காரும் போது லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட ஆரம்பிப்பாங்க. அறகுறையாவது உங்களை ஏற்றுக்கிடுவாங்க. முதல் ஒரு வித்தியாசம். 2வது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல செவ்வாய் வந்து உட்கார்ந்தாரு, கூடவே இப்போ புதன் உட்கார்ந்துட்டாரு. மிக முக்கியமாக சனி பகவான், ஜென்ம சனி இருக்கார் பாருங்க, மீன ராசிக்காரர்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுப்பார். அவர் லாபாதிபதி இல்லை, இவங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய ஆள் இல்லையே, லாபாதிபதி, நல்ல ப்ரமோஷன். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம். ஒரு நாட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஃபாரின் கண்ட்ரியில், இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய யோகம். அந்த யோகமெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு வந்துருமே. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கிற யோகம், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம், கல்யாணம் நல்லபடியாக ஆகிற யோகம், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர யோகம். இவ்வளவு நல்லது நடக்குது சார். சரி, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் சொல்றது வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நான் ஒரு ராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டு வரும்போதே கன்னி ராசியை பேசும்போதே உங்களுக்கு சொன்னேன், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்காது. என்ன காரணம்னா, 7ஆம் இடம்ங்கிறது தான் திருமண உறவை குறிக்கிற ஸ்தானம். அந்த ராசி வந்து இவருக்கு பாதக ராசி. மீனராசிக்காரங்களுக்கு அப்படித்தானே, அவங்களுக்கு பாதகம். திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம், அதை ஏற்றுக்கிடத்தானே வேணும். எல்லா இடத்துலையும் இருந்து போராட முடியாது இல்லை, அதை ஏற்றுக்கிடத்தான் வேணும். ஆனால் இவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, அடிக்கடி ஸ்ரீரங்கம் போகும். ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து அந்த பெருமாளை வழிபட, தாயாரை வழிபட திருமண வாழ்க்கை இனிக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அதாவது வீட்டில் திருவிளக்கு ஏற்றும் போது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி, அந்த தீபத்தில் டைமண்ட் கல்கண்டு, பொடி கல்கண்டு, இதை போட்டு இவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளை தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கன்னா கணவன் மனைவி வசியம் ஏற்பட்டுரும். மிக முக்கியமாக அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், அதே மாதிரி நங்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர், இதுக்குன்னு ஆலயங்கள் இருக்கு. அந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மேற்கொண்டாங்கன்னா, மீனராசி என்ன, எந்த ராசியில் பிறந்தாலும் புருஷன் முண்டாடி பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். இது ஒரு கணக்கு. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு தொழில் வளம் பெருக போகுது. 5ஆம் இடத்துல போய் ராசிக்கு அதிபதி குரு உட்கார போறாரு. ராசியில் இருக்கிற சனியை பார்க்க போறாரு. பெரிய பொருளாதார வளர்ச்சி. அந்த குரு சனியுடைய சேர்க்கை கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம்? மீனராசிக்காரங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு மதுரை மீனாட்சி, இவங்களே வந்து இவங்கள 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரத்துல பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தா எப்பவுமே குரு பகவானை வழிபடணும். அந்த மாதிரி குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், கிருஷ்ணர் வழிபாடு, இதெல்லாம் கூட பெரிய வழிபாடு, வெற்றியை கொடுக்குது. முருகன் வழிபாடு, குழந்தை பால முருகனா வழிபடுவது பெரிய வெற்றியை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் அந்த வழிபாடு இவர்களுக்கு. அதை காமதேனுவை வழிபடுவது, இதெல்லாம் பெரிய வளர்ச்சி. பசுவுக்கு சாப்பிட்றதுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்யணும். அரிதியில் இருக்காரு பாருங்க, அவரை வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றிகள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மீனராசிக்கு மிகச்சிறந்த காலமா இது அமையும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கு சார். எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜென்ரலாகவே வந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா, ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்கும். ஒரு வீட்லேயே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகினாங்கன்னா அது பரவும் அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் மிக முக்கியமாக அழகாக சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா மீனத்தில் வந்து
அந்த செவ்வாய், சனி, சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது ரெண்டுமே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன், அந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் ரெண்டோடைய கேரக்டர் வேறையா இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ அந்த விபத்துக்களோ கடல் சார்ந்த விபத்துக்களோ சுனாமி வருவதோ உண்டு. நீங்கள் சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவள் மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்தில். புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம்பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்குது, பகலும் இருக்குது. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில், மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு, அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் ஊரில் போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல் வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது, வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே, கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வாக இருக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.